இழந்ததும் நாம் பெற்றுக்கொண்டதும் என்கிற தலைப்பில் ஆதாமினால் நாம் இழந்ததும் இயேசுவினால் நாம் பெற்றுக்கொண்டதும் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ என்னத்தை நாம் இழந்தோம்? முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவை நாம் இழக்கும் வரைக்கும் அந்த உறவினுடைய ஆழமும் அன்பும் நமக்கு புரியாது. ஒரு உறவு நம்முடைய அருகாமையில் இருக்கும் வரைக்கும் அந்த உறவு நமக்கு எவ்வளவு அன்பாக இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறவு எவ்வளவு தேவையாக இருந்தது என்பதை புரியாது. சில நேரங்களில் அந்த உறவு நம்மை விட்டு தூரமாய் போகும்போது நமக்கு சில காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். ஆகா, நாம் இவர்களை இழந்து விட்டோமே, இவர்களுடைய அன்பை இழந்து விட்டோமே, இவர்களுடைய ஆதரவை இழந்து விட்டோமே. அப்போ சில இழப்புக்கள் நாம் திரும்ப கொண்டு வர முடியாததாக இருக்கிறது. சில இழப்புக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பூர்த்தி செய்ய முடியாததாய் இருக்கிறது. ஆனால் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த அழகான ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்தார். ஆனால் ஏதேன் தோட்டமே இவர்களுக்கு திருப்தியாக இல்லை. பாருங்கள், ஏதேன் தோட்டமே இவர்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கவில்லை என்று தான் தோன்றுகிறது. எல்லா ஜீவ ஜந்துக்களையும் படைத்து அந்த தோட்டத்திலே கர்த்தர் வைத்திருந்த போதும் ஆதாமுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, ஏவாளுக்கும் அதே நிலைமை இருந்திருக்கிறதை உணர முடிகிறது. தேவன் தினந்தோறும் அந்த தோட்டத்திற்கு வந்தவராய் இருந்தும் அந்த தோட்டத்திலே பிசாசு வருவதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ஒரு ரகசியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வாழ்விலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவரோடு கூட முதலாவது பிசாசு அந்த குடும்ப கட்டுப்பாட்டை உடைப்பதற்கு, அது சரியில்லாதது, அது திருப்தி இல்லாதது, எனக்கு வேறொரு மனைவி வந்திருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு வேறொரு கணவன் வந்திருந்தால் நல்லா இருக்கும் என்கிற எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் உதிக்கிற நேரமே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். திருச்சபையிலே போதகர் உங்களை கண்டித்து தேவனுடைய வார்த்தை புத்தி சொல்லும் போது அந்த திருச்சபை உங்களுக்கு கடினமாய் தோன்றும். பிற்பாடு இன்னொரு சபையிலே போய் உட்கார்ந்த போது இந்த திருச்சபை எவ்வளவு அழகாய் இருந்தது என்பதும், இந்த திருச்சபையிலே தேவன் எங்களை எவ்வளவு மேன்மையாய் வைத்திருந்தார் என்பதும் புரிய ஆரம்பிக்கும். அதனால் எத்தனையோ பேர் தேவன் தன்னை வைத்திருந்ததான அழகான தோட்டத்தை, அழகான ஆசீர்வாதத்தை இழந்த பிற்பாடு கதறி அழுது, ஐயோ, நான் தேவன் வைத்திருந்த ஸ்தானத்தை, தேவன் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்திருந்த மேன்மையை நான் இழந்து விட்டேனே. அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக, எங்கள் தகப்பனார் முதிர் வயதில் இருந்த போதும் அவர் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நாங்கள் விரும்புகிறோம். அவருக்கு ஏதாவது ஒன்று முடியாமல் போய்விட்டது என்றால் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் வேறு எதையும் அவ்வளவாய் விட்டுவிட்டு என் தகப்பனாருக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, அவர் இன்னும் கொஞ்ச காலம். ஏனென்றால் அது எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு ஆரோக்கியமாக, எங்களுக்கு வழிகாட்டுதலாக எங்களுக்கு இருக்கிறதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அது நான் சொல்லுகிறேன், அதை நான் புரிந்திருக்கிறேன். நாங்கள் வெளியிலே போகும்போதும் எத்தனையோ பேர் சரியான வழிகளிலே நடக்காத போதும், எத்தனையோ தகப்பனார்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காமல் அனாதைகளாக, மோசமானவர்களாக, மதுபான பிரியர்களாக, அயோக்கியர்களாக மாறின போது தேவன் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்கிறார், அதை நான் இழந்து போகக்கூடாது என்பதிலே கவனமாயிருக்கிறேன். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமானதும் மேன்மையானதும் நன்மையுமானது. இதை புரிந்து கொள்ளாமல் அவன் பிசாசோடு முதலாவது பேசினதே தப்பு, அவனோடு தேவையில்லாமல் உறவாடினதே தப்பு. அவனிடத்தில் உறவாடி தேவையில்லாத ஒரு நஞ்சை அங்கே ஆதாமும் ஏவாளும் அடைந்தார்கள். ஏசா இழந்து போன பிற்பாடு கதறி அழுதான், ஒரு நாளும் கிடைக்கவில்லை. சிம்சோன் 2 கண்ணையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் இழந்து போன பிற்பாடு ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொன்னான். இழந்து போனதை பெறவில்லை, ஆனால் இழந்து போனதை பெறும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மிக முக்கியமானது. அந்த பிசாசோடு ஏவாள் பேசின போதே அங்கே ஆதாம் கண்டித்திருந்தால் பிற்பாடு பிரச்சனை வந்திருக்காது. எத்தனை நாள் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்து நின்று இதில் போக முடியுமா
உள்ளே இடம் இருக்கிறதா? உள்ளே இருந்தபோது அதனுடைய மகிமை தெரியவில்லை. உள்ளே இருந்தபோது ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய அருமை தெரியவில்லை. உள்ளே இருந்தபோது தேவன் மாலையிலே வந்து என்னோடு பேசுவாரே அந்த அருமை தெரியவில்லை. உள்ளே இருந்தபோது தேவன் நான் வேலை செய்யாமலே வேர்க்காமலே விறுவிறுக்காமலே இந்த தோட்டத்துக்குள்ள அருமையா இருந்தேனே என்பதை நினைத்து பார்த்தால் அது எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் உள்ளே போக முடியாதபடி சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டிருந்தது. தன் மனைவி எத்தனை நாள் அவன் வந்து பேசினானோ, எத்தனை நாள் வஞ்சித்தானோ, கண்டிப்பாக முதல் நாளிலே அவள் பறித்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எத்தனை நாள் அன்றைக்கு ஆதாம் இவனோட எல்லாம் பேசிக்கொண்டு இருக்காதே, தேவன் வருகிறார், அவரோடு நீ நல்ல உறவு வைத்துக்கொள். தேவையில்லாதவங்களோடு பேசிக்கிட்டு இருந்தாலே மாட்டிக்கிறவங்க. நஞ்சை விதைக்கிற சாத்தானோடு பேசிக்கொண்டிருந்தாலே மாட்டிக்கொள்வீர்கள். பாம்போடு தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் சீக்கிரமாக நன்மை தீமை அறிகிற கனியை புசித்து தேவன் உங்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போவீர்கள். எச்சரிக்கையார்கள். என்ன நடந்தது? கனியை புசித்தார்கள், ஆண்டவர் வந்து விரட்டி விட்டார். விரட்டும் போது கூட இரக்கமாய் தான் விரட்டினார், அன்பாய் தான் கூப்பிட்டார். ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டாரு, அன்பா கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்க 2 பேருக்கும் பலியெல்லாம் செலுத்தி, சரி போயிட்டு வாங்க, இனி உங்களுக்கு உள்ள இடம் இல்லை. அவங்கள அடிக்கவோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ எதுவுமே அவர் செய்யவில்லை. நம்மளா இருந்தால் சலார்னு ஒரு அறை அரைஞ்சிருப்போம். அன்புள்ள தேவன், அல்லேலூயா. எந்த கோபமும் படவே இல்லை. 2 ஆடை பிடித்தார், அதை பலி செலுத்தினார். அதனுடைய தோலை உரிந்து, இது வேண்டாம் மகனே, இந்த இலை உன்னை மறைக்காது, உன் நிர்வாணத்தை மறைக்காதுன்னு சொல்லி ஒரு அழகான தோல் உடை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் வெளியே போனதிலிருந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு சண்டை. என்ன சண்டை? நீ பறிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ வேர்க்குது, நீ பறிச்சனால தான் எனக்கு இலைக்குது, நீ பறிச்சனால தான் என்னால் இவ்வளோ கஷ்டம், நீ பறிச்சனால தான் பாரு என் மூஞ்சியெல்லாம் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்கிறேன், அந்த தோட்டத்தில் எவ்வளோ நல்லா இருந்தோம், நீ தான் காரணம். அவர் சொல்கிறேன், இல்லை நீ தான் காரணம், நீ தடுத்திருந்தா நான் செஞ்சுருப்பேனா, நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி தெரியும்? அவள் தான் சொல்கிறாளே, நான் தேவனால் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி. அங்கே ஆதாமோட அரவணைப்பே இல்லை. ஆதாம் அவளை கரிசனையே காட்டவில்லை, வெளியே தள்ளிட்டியப்பா. நல்ல அழகான தோட்டத்தில் நிறைய நேரத்தில் புருஷனை மனைவியும் சண்டை போட்டே இருப்பாங்க. நீ தான் காரணம், நீ தான் அந்த சண்டைக்கு காரணம், நீ தான் அந்த பாஸ்டரோட சண்டை போட்டதுக்கு காரணம், நீ தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டதுக்கு காரணம், நீ தான் அந்த விசுவாசியோட சண்டை போட்டதுக்கு காரணம், நீ தான் பிள்ளை அடித்ததுக்கு காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம். சண்டை போட்டே இருந்தாங்க. அங்கங்கே அன்பு வரும். அவன் மூத்தவன், இவங்க 2 பேரும் சண்டையில் தான் அவன் உருவானவே செஞ்சான், அந்த சண்டையோடு தான் அவன் பிறந்தான். அப்போ அவன் சண்டைக்காரனை வந்து தம்பியை போட்டு தள்ளிட்டான். அதனால தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய ஸ்பாவத்தில் நீங்கள் இருந்தால் உங்கள் சந்ததிகள் தேவ ஸ்பாவத்திலே உள்ளதாக இருக்கும். நம்மகிட்ட இருந்து தான் நிறைய பாடத்தை கற்றுக்கிறது. அது வயிற்றுக்குள்ளே இருந்தே அது கற்றுக்கிற ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் போட்டிக்கிட்டு அப்போ தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இவர்கள் இழந்தார்கள். அப்படி என்ன ஆசீர்வாதம்? முதலாவது, தேவன் எந்த ஒரு மனிதனும், எந்த உலகத்தில் எந்த ஒரு எஜமானனும், எந்த ஒரு ஓனரும் தன்னுடைய வேலைக்காரன் தன்னை போல் இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். என் தேவன் மாத்திரம் விரும்பினார். எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த ஆண்டவர், 5 நாட்களில் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு மெனக்கெட்டார். நீங்க மண்ணில் ஒரு பொம்மை செஞ்சு பாருங்க, செய்யும்போது என்னாகும்? அடிக்கடி உடைஞ்சு விழுந்துடும். அது மண்ணில் அவருடைய விளையாட்டு தான் அது. உட்கார்ந்து நேரம் எடுத்து மெனக்கெட்டு அவர் ஆராய்ந்து யோசித்து, நம்மளால் விட்டுருந்தா மூக்கை கொண்டு போய் மேலே தான் வச்சிருப்பான். ஏன்னா புகை பொக்கியெல்லாம் எங்கே தான் இருக்கும்? எல்லா இடத்துக்கும் மேலே தான் இருக்கும். அப்போ சுவாசம் விடுறது மேலே தான். ஆண்டவர் அழகாக ஒரு மனிதனை எந்த அளவுக்கு படைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அழகாக உட்கார்ந்து மெனக்கெட்டு அவனை படைத்து அவனை ஆசீர்வதித்தார். தன்னுடைய சாயலின்படியே, தன்னுடைய ரூபத்தின்படியே அவனை படைத்தார். தேவ சாயலாக அவனை படைத்தார். தேவனுடைய மகிமையினால் அவனை படைத்தார். அந்த தேவனுடைய மகிமை குறித்து சொன்னால், சீனாய் மலையிலே தேவன் காட்சி தந்த போது கீழே சீனாய் மலைக்கு எதிராக நின்று இஸ்ரவேலர்கள் ஒருவருடைய கண்களினாலும் கடவுளை பார்க்க முடியவில்லை. தேவனை அடிய புகை காடா இருக்கிறது, அவருடைய மகிமையினால் நிரப்பி இருக்கிறது. அந்த மகிமையை மோசே பார்த்தபோது மோசேயினுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது. மோசேயை மக்களால் பார்க்க முடியவில்லை, மக்களால் மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிற அளவிலே தேவனுடைய மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. மனிதனுடைய மகிமையை எனக்கு இவ்வளவு பெரிய ஆடையை தர முடியுமானால் தேவனுடைய மகிமை எனக்கு எத்தனை மகிமையானதை செய்திருந்திருக்கோ. அவனுடைய நிர்வாணம் தெரியாத அளவிற்கு இப்ப ரின் சோப்பும் தேவையில்லை, சர்ஃப் எக்ஸலும் தேவையில்லை, ஏரியலும் தேவையில்லை, வாஷிங் மிஷினும் கொடுக்க தேவையில்லை. அல்லேலூயா,
ஆமாம், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லி அது ஓடாமல் போகவும் தேவையில்லை. அல்லேலூயா. அதனால் ஏனென்றால் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் ஓடாமல் நின்று விட்டது. இதை தருவேன் என்று சொல்லி இதுவும் வந்து ஓடாமல் போய்விடுமோ என்று தான் தோன்றுகிறது. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமை மக்களே, இதெல்லாம் இல்லாதபடிக்கு உன்னை அழகான மகிமையினால் மூடியிருந்தார், தேவனுடைய சாயலால் மூடியிருந்தார், தேவனுடைய ரூபத்திலே மூடியிருந்தார். அவன் முதலாவது அந்த கனியை புசித்த போது முதல் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான மாற்றம், தானும் தன் மனைவியும் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டார்கள். இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளெல்லாம் ஆண்டவர் நிர்வாணமாக படைச்சிட்டார். முட்டாளே, அவரை போல படைத்தார். அவர் எப்படி ஆடை உடுத்தாமல் மகிமையினால் இருக்கிறாரோ, அவர் எப்படி இந்த மாம்ச கண்களினால் பார்க்க முடியாதோ, அதை போல் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி அவர் மகிமையாய் படைத்தார். அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலே முதலாக அலங்கோலமானார்கள், அருவருப்பானார்கள், நிர்வாணமானார்கள். அவர்கள் தாங்கள் பாவம் செய்த போது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, இப்ப அவனுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. என்ன அறிவு? நான் நிர்வாணமா இருக்கிறேன், மனைவி தான் இருக்கிறேன், ஆனாலும் நிர்வாணமா இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அத்தி இலையை வைத்து, அத்தி இலையை வச்சு எவ்வளவுதான் மறைக்க முடியும்? பார்த்துருக்கீங்களா? அத்தி இலையை போய் பாருங்க, அதனுடைய அளவு ரொம்ப சிறியது தான். அதை வைத்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு தச்சு, நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தைக்கிறதுலே நேரம் போயிருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக தைக்கிறதுலையே ஆண்டவர் வரும்போது நிர்வாணமாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி இலையை போட்டு, அதுக்கு இலை காற்றுலே பிஞ்சு போயிடும், பல நேரம் வேகமாக காற்றடிச்சா காணாமல் போயிடும். இலையை போட்டு அவ்வளோதான் அவனுக்கு அறிவு இருந்தது. தேவ சாயலை இழந்து போய் அவன் அத்தி இலை, அப்போ தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, முட்டாளே, இது உனக்கு ஒத்து வராது, நான் ஒரு ஆடை பிடிச்சி அது தோலை தர்றேன், அது உன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அப்போ கூட அவனுக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறார், அப்போ கூட அவனுக்கு ஒரு பாதை காண்பிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அப்ப முதலாவது தேவ சாயலை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான். தேவன் கொடுத்த அவருடைய மகிமையான ஆசீர்வாதம், அந்த தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மிகவும் ஆசீர்வாதமானவன். தேவ சாயலாக படைக்கப்பட்ட அந்த தேவ சாயலை, அந்த மேன்மையை, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய சொரூபத்தை, அதை எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் நிர்வாணியாய் மாறி அவன் என்ன செய்தான்? அருவருப்பான ஒரு மனிதனாக, நம்மை போன்றவனாக அவர் மாறி போனான். ஒருவேளை இந்த வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆதாமுக்கு 900 வருஷத்துக்கு மேலே இந்த வழி என்னன்னு ரொம்ப புரிஞ்சிருக்கும். இந்த வழி உங்களுக்கு விளங்காது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். தாயை இழந்தவனுக்கு தான் தாய் பாசம் தெரியும். தாய் இருக்கிறவனுக்கு, தந்தை இல்லாதவனுக்கு தான் தந்தையினுடைய பாசம் தெரியும். தந்தை இருக்கிறவனுக்கு அல்ல. அவனிடத்தில் கேட்டால் சொல்லியிருப்பான், அவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பான், எவ்வளவு அழகாய் வைத்திருந்தார், எவ்வளவு மேன்மையாய் வைத்திருந்தார், எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். இரண்டாவது, அவனை கர்த்தர் அவரை போல மரணம் இல்லாதவராகவே படைத்தார். அவன் எப்பொழுது, ஏனென்றால் சொல்லித்தான் செய்தார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? நீ சாவாயின்னு சொன்னா கூட நம்ம யோசிப்போம், இந்த கரண்டை தொடாத, எலும்பு கூடலாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. சில குடிகாரன் மேலே ஏறி நான் தொட்டுட்டு என்ன நடக்கிறது? இந்த ட்ரெயினில் பார்த்தீங்களா, நிறையா ட்ரெயின் மேலே ஏறி நின்று நடந்து போய் ஒரு செகண்டில் அப்படியே பஸ்பமாய் அவனுடைய முடி அங்கே பட்டா போதும், அப்படியே செத்து கீழே விழுகிறவர். அது சாக்கடிக்கும், அது முழுவதும் நம்மை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்மளை தூக்கி போட்டு சாம்பலாக்கி விடும் என்று அதுபோல் தெரிந்தும் அவனுடைய பாவத்தினுடைய அந்த உச்ச நிலை அவனை கொண்டு போய் அங்கே வைக்கிறது. அதுபோல் ஆண்டவர் சொல்லிவிட்டார், இதை தொட்டால் செத்துருவேன் மட்டும் சொல்லல, செத்தே போயிடுவேன்ட்டார், சாகவே சாவாயினார். இதை நீ தொடாத, வேண்டாம் மகளே, இது எல்லாம் இருக்கு, நீ இது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கேன், நல்லா சாப்பிடு, உனக்கு தேவையான கனிகள் இந்த இதில் இருக்கிறது. ஏன்னா அப்போ சைவம் தான், அது ஒரு கஷ்டமோ என்ன, அப்போ சைவம் தான். இப்போ நிறைய அரசியல்வாதிகளுடைய பேட்டிகள் டிவிகளில் வருகிறது. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த ஜெயக்குமார் சொல்கிறார், எனக்கு அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் கிடையாது, 365 நாள் அசைவம் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அசைவம் இல்லாமல் ஒரு நாள் கூட நான் சாப்பிட மாட்டேன். இவர் எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது? அதனால தான் பார்த்தார், நீ அசைவம் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தான் நோவா காலத்துக்கு அப்புறம் வெஜிடேரியனை நான் வெஜிடேரியனை மாற்றி கொடுத்துருக்கிறாரு. அப்போ கூட எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, எனர்ஜி
லாஸ் ஆகுது, நான் இனிமேல் சைவம் மட்டும் சாப்பிட்டா முடியாது அப்படிலாம் சொல்லி ஒவ்வொன்றையும் கரிசனையோடு நம்மளை பார்த்து பார்த்து வாழ வச்ச தெய்வம். அப்போ இங்கே என்ன நடக்கிறது? இவன் இரண்டாவதாக இழந்து போனது அந்த மரணமில்லாத வாழ்வை, அந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய மேன்மையை, அந்த நித்திய மகிமையை, அந்த கனியை புசித்த போது மரணம் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது, சாவு நாள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது. பிறந்தால் மரிப்பான் என்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய தலை விதியையும் எழுதுவதற்கு அவளுடைய கையிலே போய் பறித்தாலே அந்த கனி நம்முடைய தலை விதியையும் நம்முடைய மரணத்தையும் அன்றைக்கு எழுதி வைத்தால் எல்லா மனிதனுடைய மரணமும் அவள் மூலமாய் உண்டானது. அதனால் தான் என்னமோ கர்த்தர் இன்றைக்கும் பெண்களை ஆண்களுக்கு கீழாகத்தான் வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஏவாள் செய்தது, ஆனால் இந்த பிரச்சனையும் பரலோகத்தில் போன போது மாறிற. அல்லேலூயா. என்னதான் பெண் பெரிய இடத்துக்கு போனாலும் இன்னும் பெண் அடிமை இருக்கத்தான் செய்கிறது, இன்னும் எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. அமெரிக்க அதிபராக இதுவரை ஒரு பெண் இருந்ததே இல்லை, அது இதுவரை சாத்தியமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாமல் அங்கங்கே சட்டங்கள் இருக்கிறது. அப்ப தேவன் அங்கே என்ன நடக்கிறது? அவள் வாங்கி கட்டிக்கொண்டால் அதனால்தான் பெண்கள் எப்பொழுதும் இரண்டாம் நிலையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அங்கே மரணம் என்கிறதான காரியம் இரண்டாவது வந்தது. இப்ப எல்லாருமே நம்ம நினைச்சு பார்க்கிறோம், மரணம் இல்லாத வாழ்வு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குல்ல, சாவே இல்லாமல் இருந்தா என்ன, 60 வருஷம் வாழ போறவனை இந்த போடுறான். இதில் சாவு இல்லைன்னா மொத்த உலகத்தையும் சூறையாடிடுவான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்பொழுது செய்திகளில் அதிகமாக கொலை செய்துவிட்டு சரண்டர் ஆகிவிட்டார். கொலை செய்துவிட்டு சரண்டர். நேற்று கூட 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை செய்துவிட்டு நேரே போய் சிவகங்கை கோர்ட்டிலே சரண்டர் ஆகிவிட்டார்கள். இவர்கள் 1000 வருஷம் வாழ்ந்தால் என்ன ஆகும் என்று பாருங்கள். பாவத்தினுடைய உச்ச நிலையினாலே, அவள் செய்த பாவத்தினாலே இரண்டாவது மரணம் இந்த பூமிக்கு உண்டானது. முதல்ல தேவ சாயலை இழந்தோம், இரண்டாவது நித்திய ஜீவனை இழந்து மரணமுடையவர்களாக, சாவு உடையவர்களாக ஒவ்வொரு மனிதனும். அந்த குழந்தை என்னதான் பிறந்த அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமாய் தாய் தூக்கினாலும் அதை நினைத்து பார்த்தால் நீயும் ஒரு நாள் சாக வேண்டியவள் தான், நீயும் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்ப வேண்டியவள் தான் என்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை அந்த உலகத்துக்கு அவள் சொல்லிக் கொண்டு போகிறார். மூன்றாவது சாபம். அந்த சாபம் தான் பெண்களுக்கு பிரசவ வழியாக, ஆண்களுக்கு உழைக்கிறவர்களாக, வேர்வை சிந்துகிறவர்களாக, கஷ்டப்படுகிறவர்களாக, பலவிதமான வியாதிகளை சுமக்கிறவர்களாக, அதுவும் இந்த கடைசி காலத்தில் சாபத்தினுடைய உச்ச நிலையாக உடல் பலவீனங்கள், உடல் உபாதைகள், பலவிதமான நெருக்கங்களை மனிதர்கள் சுமந்து கொண்டு வந்ததற்கான காரணம், அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொடுத்த சரீரத்தில் இந்த சாபங்கள் இல்லை, இந்த வேதனைகள் இல்லை, இந்த கஷ்டங்கள் இல்லை, இந்த வலிகள் இல்லை. 100% என்னால் சொல்ல முடியும். இவைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி மனிதன் மேலே சாபம் உண்டானது. இந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே நீக்கி இருக்கிறார். அப்ப முதலாவது தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் அந்த சாயலை இழந்து போகிறான். இரண்டாவது தேவ மரணம் இல்லாமல் படைக்கப்பட்ட மனிதன் மரணமுடையவனாய் மாறுகிறான். மூன்றாவது ஆண்டவர் அழகான தோட்டத்தில் ஆசீர்வாதமாய் இருந்த மனிதன் சாபமாக மாறினான். நான்காவது தேவனோடு இருக்கிற உறவை அவன் இழந்து போனான். ஆண்டவர் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக சிலுவையிலே செய்ய ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ கால் ஒடிஞ்சவங்களா, கை ஒடிஞ்சவங்களா, பலவீனர்களா, கண்ணு தெரியாதவர்களா கூட நிறைய பேர் உண்டு. எல்லா பலவீனர்களையும் இயேசு வரும்போது பலவீனமாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். வேதம் சொல்லுகிறபடி இயேசுவை போல இப்பொழுது எப்படி இருக்கிறோங்கிறதெல்லாம் பேச்சு இல்லைங்க. அவர் வரும்போது அவரை போல இருப்பவர். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. இழந்து போன வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் நீங்கள் போன பிறகு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு மூணாவது வேற ஒரு கேட்டகரி திருநங்கை, எதுவும் இல்லை. சிறியவன் என்று இல்லை, ஜாதி இல்லை, எவனும் இல்லை. நாம் எல்லாரும் தேவதூதர்களைப் போல, நட்சத்திரங்களைப் போல, சுடர்களைப் போல. இயேசுவினுடைய சிலுவை நம்மை மீண்டுமாக ஏதேன் தோட்டத்தில், நீங்கள் இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா பரலோகம் போன பிறகு ஆதாம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. அல்லேலூயா. அவர் தான் ரெண்டையுமே பார்த்தவர். அவர்கிட்ட போனீங்கன்னா நல்லா புரியும். இல்லைன்னா ஏவாளக்கா இருப்பாங்க, இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏவாளக்கா இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அவங்களுக்கு சேத்துன்னு ஒரு பிள்ளை பிறந்த போது, அப்படித்தானே, சேத்து என்கிற பிள்ளை பிறந்த போது அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சேத்து என்கிற பிள்ளை பிறந்த போது ஏனோஸ் பிறக்கும் போதே அவங்க வீட்டில் ஜெபம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சேத்து பிறந்த போது அது கர்த்தருடைய சந்ததியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் தான் தப்பு பண்ணேன், கடவுள் தப்பு பண்ணல. இவ்வளவு நாள் ஆகணுமா? 4 தலைமுறை ஆகணுமா? இத்தனை வருஷம் ஆகணுமா புரிஞ்சுக்கிறதுக்கு? முதல்ல வெளியே வந்த உடனே புரிஞ்சிருக்கணும். நான் தெரியாமல் அதை பறித்து தின்றது தான் காரணம்னு புரிஞ்சிருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ரெண்டாவது, நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்து
வைத்திருக்கிறார். அவனுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு ஆளுகை கொடுத்தார். நமக்கு இந்த பூமியிலே ஒரு ஆளுகை தரப்போகிறார். நித்திய ஜீவனை அவனுக்கு அழியாத ஒரு வாழ்வை கொடுத்தார். நமக்கு அழியாத ஒரு வாழ்வையும் ஒரு ஆளுகையும் கர்த்தர் கொடுக்கிறார். சிலுவைக்கு முன்னாக கொடுத்ததை விட சிலுவைக்கு பின்னாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறது மிக மேன்மையானது. 1000 வருடம் இந்த பூமி அரசாட்சி செய்கிறதான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை சிலுவை நமக்கு தந்திருக்கிறது. அங்கே நித்திய ஜீவனை இழந்தான். நாம் நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய மகிமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 3வது சாபம் இருந்தது. ஆனால் பரலோகத்தில் சாபமும் இல்லை, வியாதியும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை. அலறல் எங்கே கேட்கும்? மரண வீட்டில் தான் கேட்கும். ஐயோன்னு கத்திட்டு வருவாங்க. அங்கே அலறுதல் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே பாவம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. அங்கே ரூபா நோட்டு கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களே. அல்லேலூயா. நிறைய ரூபா நோட்டு இருந்தால் தான் நிறைய பேருக்கு சந்தோஷம். அந்த ஆள்லாம் இங்கே தான் இருக்கும். ரூபா நோட்டு இல்லைன்னா அவ்வளோதான் போச்சு. அத்தாடி காசு குறைஞ்சிருச்சு. அப்படியே அம்மா பத்திரகாளியாக மாறிடும். டே என்ன ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிற, என் சுருக்கு போய் குறைஞ்சி போச்சு, ஒழுங்காக இருந்துக்க, நாளைக்கு காசு கொண்டு வரணும் அப்படிங்கிறோம். நிறைய அம்மா மாரை நான் பார்த்துருக்கேன். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன, இந்த காசு இல்லை ஆசீர்வாதம். தேவன் உங்களோடு இருப்பது தான் ஆசீர்வாதம். சாபம் என்கிற முள் அங்கே இல்லை. சாபம் முதலாவது முள் இந்த பூமிக்கு எப்போ வந்துச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே வந்த பிறகு தான் முள் வந்துச்சு. திரும்ப பரலோகத்துக்கு போய் அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில் முள்கள் மொத்தமாய் மாறிவிடும். நம்ம ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவர் பேர் தெரியல, காதர் பாட்ஷாவா யாரோ. அவர் சொல்கிறாரு ஒரு பேட்டியில், கருவ மரத்தெல்லாம் ஒழிச்சிடுவேன். ஐயா நீ ஒழிக்க முடியாது, இயேசு வந்து ஒழிப்பார். அல்லேலூயா. கருவ மரத்தையெல்லாம் ஒழிச்சு ராம்நாட்டுக்கு ஒரு விமோசனம் பண்ணுவேன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், இன்னொரு நீங்கள் எம்எல்ஏ வாயி 5 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக ராம்நாட்டில் இருக்கிற எல்லா கருவையும் நீங்கள் ஒழிக்க முடியாது. இயேசு வந்து ஒழிப்பார். கையை தட்டுக்கல. அல்லேலூயா. இயேசு வந்து தான் ஒழிப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் சாபம் இல்லை. எங்களுக்கு இருக்கிற சாபத்தை நீக்கும்படியாக இயேசு தன்னுடைய தலையிலே முள்முடி சூட்டி கொண்டார். ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் சொன்ன 4 ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவதற்காக அவர் என்ன செய்தார் பாருங்கள். முதலாவது காரியம், தேவ மகிமையை நான் அடையும்படி அவருடைய மகிமையை விட்டு அவர் இறங்கி வந்தார். தேவ மகிமை இழந்து நான் நிர்வாணமானது, அவர் என்னுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு அவர் நிர்வாணமாய் மாறினார். இந்த ஒரு காட்சி தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய முழு வஸ்திரத்தை உருவி எடுத்தாங்களே, அந்த நேரம் பிதாவினுடைய எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை நிர்வாணமாகிறதை, நான் நிர்வாணமாக இருக்கக்கூடாது, நான் அவருடைய சாயலை அடையும்படி. அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு, முழுசும் ஒரே தையலில் இருந்துச்சா. அதை எடுத்து சீட்டு போடுவதற்காக அவரை முற்றிலுமாக நிர்வாணமாக்கி போட்டார்கள். எதற்காக? ஏதேன் தோட்டத்தில் நான் பறித்த அந்த கனி என்னை நிர்வாணமாக்கினது. என் பிள்ளை நிர்வாணமாக இருக்கக்கூடாது, என்னை போல இருக்கணும்னு விரும்பி அவர் நிர்வாணமானாரியா. அல்லேலூயா. 2வது, நான் சாகக்கூடாங்கிறதுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. எனக்கு மரணம் இல்லாத வாழ்வு தர. அதனால பார்த்தீங்களா, எங்கேயாவது சாவு நடந்தால் ஏசு என்ன சொல்லுவார்? நித்திரையாக இருக்கிறான். என் சகோதரன், என் சிநேகிதனாகிய லாசர் நித்திரையாக இருக்கு. அந்த குழந்தை, அந்த பிள்ளை நித்திரையாக, நான் வந்து அவனை எழுப்புவேன். நித்திரை. அவருக்கு இந்த மரணம்லாம் மரணமே இல்லை. ஏன்னா நமக்கும் இந்த மரணம் ஒன்றுமே கிடையாது. மரணத்தின் வேரை அவர் பிடுங்கி எறிந்திருக்கிறார். அவர் இதை மரணமாக பார்ப்பதே இல்லை. எவன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்து குடித்து வெறித்து இந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ளாமல் நரகத்துக்கு போகிறானோ அவனுக்குத்தான் பிரச்சனை. நாம் மரித்தால் அது நித்திரை தான். ஏனென்றால் இங்கே நீங்கள் படுத்திருப்பீர்கள், உங்களுடைய பூத உடலை யாரோ எடுத்து அடக்கம் பண்ணுவார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய்விடுவோம். அல்லேலூயா. நம்முடைய பூத உடலை எடுத்து யாரோ குளிப்பாட்டி யாரோ குழியிலே போட்டு விட்டு போவார்கள். அது கூடு. அந்த கூடில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கூடை விட்டு நாம் போய்விடுவோம். நாம் போக வேண்டிய இடத்திலே கர்த்தர் கொண்டு போவார். அதனால 3வது, நம்முடைய சாபத்தை நீக்கும்படி தான். இஸ்ரவேலர்களுடைய தண்டனை கல்லெறிந்து தான் கொள்வார்கள். ஆனால் ரோமர்களுடைய தண்டனை தான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவருடைய சிலுவையில் 3 மொழி எழுதியிருப்பாங்க.
அவருடைய சிலுவைக்கு மேலே ஒரு கிரீடம் வச்சாங்கல்ல, அந்த கிரீடத்தில் 3 மொழி, லத்தீன் மொழி, அடுத்தது கிரேக்க மொழி, எபிரேய மொழி. எபிரேய மொழி யூதர்களுக்கானது, லத்தீன் மொழி ரோமர்களுக்கானது, கிரேக்க மொழி இன்றைய ஆங்கிலம் போல அன்றைக்கு பரவலாக பேசப்பட்ட மொழி. இந்த 3 மொழி, நம்முடைய புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே தான் எழுதப்பட்டது. இப்படி 3 மொழிகளிலே டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டு யூதருக்கு ராஜா என்று எழுதி அங்கே வைத்து தலை மேல முள்முடி வைத்து ஒரு கட்டையை எடுத்து தலையிலே அடித்த போது அந்த முள் அவருடைய கண் வரைக்கும் இறங்கி வந்ததாகவும், இவ்வளவு 2 விரல் தூரத்திற்கு நீளம் உள்ளதாய் அந்த முள் இருக்கும் என்றும், அது இஸ்ரவேலிலே இன்றைக்கும் அந்த முள் இருக்கிறது என்றும், அந்த முள்ளும் சாபமும் வியாதியும் கஷ்டமுமான வாழ்க்கை எனக்கு வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கி சாபமில்லாத நாட்டிற்கு என்னை கொண்டு போக இயேசு சாபமானார். 3வது அந்த உறவு, 4வது அந்த உறவு, அது ரொம்ப முக்கியமானது. அதை கண்டிப்பாக டெய்லி சாயங்காலம் அந்த பெரிய தெய்வம் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார்ல, பல நேரங்களில் நேரத்தை ஒதுக்கி பெரியவர்கள் வந்து உங்களோட பேசும்போது அதனுடைய மேன்மை புரியல. அந்த பாம்புக்கு கொடுத்த நேரம் கூட ஆண்டவருக்கு கொடுக்கல. இவன் எப்படி உண்மையாக ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பான்? அந்த கனி மேலே நேரம் போயிடுச்சுன்னா, நான் நினைக்கிறேன் இவங்க டெய்லி 7 to 7:30 ஒரு நாடகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிறேங்க. பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போயிட்டார்னா பேருக்கு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு மனசெல்லாம் எது மேலே அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த நாடகத்து மேலே. இந்த வந்துட்டானே இவன், வந்துட்டானே இந்த நேரமாக வருவான், ஒரு அரை மணி நேரம் கழித்து வரமாட்டான், அங்கே கிளைமேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு முடிய போகுது, அப்படி தான் ஏவாள் இருந்திருப்பா. வந்துட்டாரே சாயங்காலம், இப்போ தான் அந்த கனியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அது நல்ல கலராக இருக்க, பறித்து சாப்பிட்லான் இருந்தேனே, வந்துட்டாரே. அதனால தான் சொல்கிறேன், எவர் ஒருவர் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவனுடைய உறவு இனிப்பாக இருக்கும், அவர்களுக்குத்தான் தேவனுடைய உறவு பிடிக்கும். எவர்கள் ஒருவர் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, பாவத்தின் அகோரத்தில் கிடக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவ சமூகமும் தேவனோடு இருக்கிற உறவும் ஜெபமும் தேவனோடு இருக்கிற அந்த வாழ்க்கையும் பெரிதாக தோன்றாது. அதை அவர்கள் இழந்து போனார்கள், தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனார்கள். பின்னாடி சேத்தும் ஏனோசும் பிறந்த போது ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். நான் நினைக்கிறேன், யார் கூப்பிட்டாலும் இறங்கி வருகிற தேவன் அல்லவா நம்முடைய தேவன். அதனால் அவர்கள் கூப்பிட்ட போது உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு இறங்கி வருகிறது போல 4000 வருஷமாக கிடைக்காத உறவு உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தமிழ் கலாச்சாரம் ஏறக்குறைய 4000 வருஷத்து கலாச்சாரம். இன்றைய நிலைமையில் சொன்னால் நம்முடைய மானாமதுரை கீழடியிலேயே 2500 வருஷ வரலாறுகள் இருக்கிறதா. அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது. இயேசுவினுடைய உறவு, நம்மை படைத்தவருடைய உறவு. காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வேறுபாடாக இருந்தோம், ஆண்டவர் நான் யாரும் தெரியாதவராக இருந்தோம், படைப்பவரை தெரியாமல் இருந்தோம். ஆனால் நமக்கு அவரை தெரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை நான் காத்து கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவது நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு நாளாவது பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லாரும் ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்து நம்ம எல்லாமே எழுத ஆரம்பிப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போனாலே நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை பரீட்சையாக எழுத வேண்டும். அப்படி நம்ம பரீட்சை எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? நானும் செஞ்சுருக்கிறேன். என்ன செய்வோம், திடீர்னு தப்பாக எழுதிட்டா நிறைய பேர் ரப்பரை வச்சு அடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேனால் எழுதி தப்பாக எழுதிட்டா நாக்கில் எச்சியை தொட்டு என்ன செய்வாங்க, அழிப்பாங்க. அழிச்சு அந்த தப்பை மறைக்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அழிச்சு பேப்பர் என்னவா போயிடும், ஓட்டையாக போயிடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களுடைய தப்பை நீங்கள் அழிக்க நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். பேப்பர் திருத்த போயிருந்தீங்கன்னா தெரியும், யாராவது ஒருவர் எச்சியை தொட்டோ இல்லை இப்படி கிறுக்கியிருந்தா, அது நல்லாவே எழுதியிருந்தாலும் அது 10 மார்க்கு கொஸ்டினாக இருந்தா 4 மார்க்குக்கு மேலே போடுறதுக்கு அவனுக்கு மனசே வராது. என்னடா அது பேப்பர், என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன இது, உண்மையிலேயே நான் அழகாகத்தானே எழுதியிருக்கிறேன், ஆனால் நான் தவறை மறைக்க போய் அங்கே மாட்டிக்கொண்டேன். அதனால் ரப்பரை நாக்கில் வச்சு அழித்ததெல்லாம் போதும், தண்ணி தொட்டு அழித்ததெல்லாம் போதும். உன் பாவத்தை நீ மூடுனதை நிறுத்திடு. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. தப்பு வராத வாழ்க்கை இல்லை. இந்த பூமியில் இருக்கிற வர தப்பு வரும். ஒன்றே ஒன்று செய், ஜஸ்ட்டு தப்பாக எழுதிட்டின்னா ஒரு கிராஸ் பண்ணு, ஒரே ஒரு கோடு, ஒரே ஒரு கிராஸ் மட்டும் பண்ணு. ஒரு அழகான பென்சில் எடுத்து அந்த தப்பின் மேலே ஒரு சின்ன கோடு மாத்திரம் போட்டுட்டு நீ கடந்து போனினா
சிலுவை உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தவறு செய்துவிட்டு அதை மூடுவதற்கு நீங்கள் போனீர்கள் என்றால் அந்த தவறு உலகத்திற்கு முன்னாக வெளியரங்கமாகும். அந்த பேப்பர் உலகத்திற்கு முன்னாக நிறைய பேர், யாருக்கும் தெரியக்கூடாது, இது யாருக்கும் தெரியக்கூடாது, இது என்னப்பா. இயேசுவை அறிந்தபோது உனக்கான விடுதலை சிலுவை அண்டையில் இருக்கிறது மகளே. உனக்கான மன்னிப்பு எங்கே இருக்கிறது? நீ ஒரு சின்ன கிராஸ் பண்ணினா போதும். நீ ரொம்ப மெனக்கெட வேணாம். நீ ரொம்ப மெனக்கெட்டால் ஓட்டவன் இருதயத்தில் விழுந்தாலும் விழுந்துடும். அப்புறம் சாகிற வர நான் அப்படி செஞ்சவன் தானே, நான் அப்படி வாழ்ந்தவன் தானே, நான் அப்படி நடந்தவன் தானே, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது தானே, நான் இப்படி இருந்திருக்க கூடாது தானே, நான் இப்படி பேசியிருக்க கூடாது தானே. ஏயா ஒரு சின்ன கோடு போதியா, அதுதான் சிலுவை உனக்கு எனக்கு பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. நீ இழந்து போனதை திரும்ப பெறணும்னா யார் தெரியுமா திரும்ப இறக்கமே பெற முடியாது. நான் பெரிய ஆள், நான் ரொம்ப படித்த ஆள், நான் ரொம்ப உயர்ந்தவன், இந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமாம், அந்த நிலைமையிலிருந்து இறங்கி வந்து நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் நெஞ்சில் அடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பேரை சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. யார் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதனால் இது ஈஸியான மெத்தடு. சும்மா போட்டு பேனா வச்சு கிறுக்கி நோ, இந்த மெத்தடு ஈஸியானது. ஒரே ஒரு கோடு போதும். எவ்வளோ பெரிய பாவியையும் சிலுவை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், ஈஸி மெத்தடுக்குள்ளே வாங்க. அந்த பேப்பரை பார்த்தாலே தெரியும். நாம் நிறைய பேப்பர் வேல்யூஷன் போனவங்களுக்கு தெரியும். அந்த பேப்பர் நல்லா படிக்கிற மாணவர்கள் தவறாக எழுதிவிட்டால் அழகாக ஒரே ஒரு அடி தான். ஒன்று கையில் இருக்கிற பேனா வச்சு அடிச்சிருப்பாங்க, அந்த அந்த பாவம் கூட அழகாக மாறிவிடும். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் அந்த செஞ்சிருக்கிற அந்த தப்பை அவன் கோடு போட்டிருப்பான் பாருங்க, அது கூட அழகாகத்தான் இருக்கும். சார் நல்லா எழுதியிருக்கானே, நல்லா தான் அவனுடைய தப்பை உணர்ந்து ஒரு கோடு போட்டிருக்கான், பார்க்க அழகாக இருக்கும். திருத்துறவனுக்கு மார்க் போட தோணும், திருத்த போயிருந்தால் அது தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன இல்லைன்னா இவன் யார், இவன் என்னத்தை போட்டு இப்படி கச்சன்னு பண்ணியிருக்கான், கோழி நடந்த மாதிரி நடந்திருக்கானே, என்ன விஷயம் இருக்கு உள்ள, உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாமல் உட்காந்து பேப்பர் திருத்துறவன் மேலேருந்து கீழே வர படித்தா கடைசியில் கிடைக்கிற மார்க்கும் கிடைக்காம போயிடும், கிடைக்கிற கிருபையும் கிடைக்காம போயிருயா, கிடைக்கிற இரக்கமும் கிடைக்காம போயிருயா, கிடைக்கிற அரவணைப்பு கிடைக்காம போயிருயா. அதனால சிம்பிள் மெத்தடு. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியுதா? தப்பு பண்ணிட்டா இயேசுவே உம்முடைய சிலுவை அண்டையில் வந்திருக்கிற உம்முடைய இரத்தத்தினால் என்ன மன்னி ஆண்டவரே, பிள்ளையா வந்திருக்கிற ஆண்டவரே, இரக்கம் தாரும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இரண்டாவது நம்ம செய்யக்கூடாத காரியம், ஒரு 7 விவசாயிகள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று மேகம் சூழ்ந்தது, பயங்கரமான இடி இடித்தது. அப்ப இடி பயங்கரமா இடித்து கொண்டிருந்த நேரத்தில் 7 விவசாயம் திரும்பி பார்த்தார்கள். இந்த இடிக்கும் மின்னலுக்கும் தப்பிக்க முடியவில்லை, நடு இரவு போல மாறிவிட்டது. ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் புகுந்து விட்டார்கள். 7 பேரும் வீட்டுக்குள்ளே நிற்கிறார்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் மழை விட்டுகிற மாதிரி தெரியவில்லை. 7 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். கடவுளுடைய கோபம் வந்து விட்டது, வீட்டுக்கு போக முடியாது. இந்த 7 பேர்ல எவனோ ஒருத்தன் தான்டா குற்றவாளி, யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யோனா கப்பலில் முடிவெடுத்த மாதிரி சீட்டு போடுவோம், எவன் மேலே சீட்டு விழுகுதோ அவன் தான் குற்றவாளி என்று சொல்லி என்ன பண்ணினார்கள், சீட்டை குலுக்கினார்கள். ஒருத்தனுடைய பேரில் சீட்டு விழுந்தபோது 6 பேரும் சேர்ந்து நீதாண்டா குற்றவாளி, இந்த இடி மின்னலுக்கு நீதான் காரணம், நீதான் பாவம் செய்தாய். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கேட்டால் ஏவாளை கேட்டால் பாம்பை கேட்டால் அவள் உன்னை. தன் பிழைகளை மணர்கிறவன் தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி என்னை ரட்சியோ. உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் பாவின்னு சொல்றதை விட வேற ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க பிறந்தாலும் அதை சொல்லிக் கொடுங்க. ஒரு 10வது 5வது படிக்கும் போது, அம்மா நீ பாவிமா, ஆதாமின் மூலமா நமக்கு ஒரு சாபம் இருக்குமா, அதை எடுக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு, நான் பாவி ஆண்டவரே, அவனுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. என்ன நடந்தது? இந்த 6 பேரும் சேர்ந்து அவனை வெளியே தள்ளினார்கள். அந்த இடி மின்னல்களுக்கு இடையிலே அவன் கண்ணீரோடு அவன் சொல்லி பார்த்தான், நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, உலகமே தப்பாக தானப்பா இருக்கு, ஏன்ப்பா என்ன தள்ளுறீங்க, இந்த மலையில் இவ்வளோ நேரம் நான் நிற்கிறேன், இந்த மின்னலில் என்ன தள்ளி விட்றீங்களே, போடா நீ போனா தாண்டா இடி நிற்கும், நீ போனா தாண்டா மழை நிற்கும், நீ தாண்டா குற்றவாளி. கொஞ்சம் தூரம் போய்கொண்டே இருந்தான். மலையிலே நனைந்து வீடு மிக தூரத்தில் இருக்கிறது போய்கொண்டே திடீரென்று டமால்னு ஒரு சத்தம் கேட்டது.
ஒரு பயங்கர இடி நேரடியாக அந்த பாலடைந்த வீட்டின் மேல் விழுந்தது. 6 பேரும் செத்து போனார்கள். அந்த ஒருவனை மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. அதனால தான் ஆதாமும் ஏவாளும் முதலாவது காப்பாற்றப்பட முடியாமல் போனதற்கு இந்த கையினுடைய மற்ற விரல்கள் என்னை நோக்கி பார்க்கிறது. அதனால் நான் ஈஸியாக சொல்லிடுவேன், நான் பாவி ஆண்டவரே. நான் எப்பயுமே சொல்வேன், இந்த ஊழியத்தில் என்ன மரணத்துக்கு போனாலும் ஒன்று தான் சொல்லணும், நான் பாவி, என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. அதுதான் பரிசுத்தமாகுதலே இயேசுவை நோக்கி நான் போகிற பாதை. அதனால் மறுபடியும் இறக்க வேணும்னா, மறுபடியும் உனக்கு அந்த மகிமைக்குள்ளே நீ போக வேண்டுமானால், மரணம் இல்லாத வாழ்வை பெற வேண்டுமானால், சாபம் நீங்க வேண்டுமானால், தேவனோடு இருக்கிற உறவு வேண்டுமானால், அடுத்தவனை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு, நான் பாவி என்கிற உணர்வோடு கூட ஆண்டவரே சிலுவை அண்டையிலே ஓடி வந்திருக்கிறேன், என்னை ஆண்டவரே நிறைவாய் மாற்றும் இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்வோமானால், நம்மை மன்னிப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய தலை. நான் அப்படித்தான் நினைப்பேன். நான் எப்பொழுதும் ஒரு ஜெபம் பண்ணுவேன், இந்த சபையில் இருக்கிற எல்லாரை விட நான் பாவி ஆண்டவர், என்ன இங்கே நிறுத்தி இருக்கிறீங்க, இவங்களெல்லாம் யாரோ ஒரு ஆள் இங்கே வர வேண்டியது, ஆனால் என்னை நீர் நிறுத்தினீர், பாவியான என் மேல் இரக்கமாக இருந்தீர் என்று நான் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் பாவத்தை மன்னித்திருக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், நான் உன்னை தகுதியாக்கினேன். அந்த சத்தத்தை கேட்க முடிகிறது. என் பாவம் என்னை கூனி குறுகி செய்த, என்னை நடுங்க பண்ணின நாட்கள் உண்டு, என்னை பயம்பொருத்தின நாட்கள் உண்டு, என்னை ஒளிந்திருக்க பண்ணின நாட்கள் உண்டு, சக விசுவாசிகள் கூட என்னை பல இடங்களில் பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் என்னை தூக்கி நிறுத்தவில்லையா? அதற்கு 2 மந்திரம் தான் உண்டு. நான் பாவி என்று ஒத்துக்கொள்வேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நம்முடைய சிலுவைக்கு அடியில் வந்து அழுகிற ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால அந்த நான் சிலுவைக்கு அடியில் நிற்கும் போது அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் என் மேலே விழுகாதா? அல்லேலூயா. அந்த சிலுவைக்கு அடியில் கிடக்கும் போது அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் என் மேலே விழுந்துராதா? என்னை மன்னிச்சிராதா?